வெல்கம் பேக் டு லிட்டில் பாஸில் புது வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை உடச்சிட்டு வந்து அதை வந்து சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளார. இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டை, தக்காளி, வேர்க்கடலை, துவரம்பருப்பு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் மிஸ் ஆகுது. என்னன்னா எனக்கு தேங்காய் இல்லை, அது டேடி உரிச்சிட்டு வர போயிருக்காங்க. வந்தோடனையும் நம்ம ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ தேங்காய் வந்துருச்சு. தேங்காய் அப்புறமே லைட்டாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம ஒரு புளி எடுத்துருக்கோம். இப்போ வந்து வெள்ளை சோளம் இதுக்கு வந்து சட்னிக்கு வந்து இதுதான் நம்ம சாப்பாடு. இப்போ வந்து பேன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு காயிட்டு கொஞ்சமாக பேனை. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்பைசஸில் நம்ம எடுத்து அதில் போடணும். இப்போ கொஞ்சமாக கைஸ் பேன் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஆயில் ஊற்றக்கூடாது. இதில் நம்ம வந்து ஸ்பைசஸ் மட்டும் இப்போ நம்ம எடுத்து போடுறோம். சீரகம், மிளகு, உளுந்தம்பருப்பு. அடுப்பு கொஞ்சம் ஃப்ளேம் வைங்க. வரமிளகா, ரெட் சில்லி, கறி லீஃப், கறி லீஃப் அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் துவரம்பருப்பு போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து நல்ல இரும்பு சத்து கிடைக்கும். பிரண்டை சட்னி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த பருப்புலாம் தெரியுது இல்லை, இதெல்லாம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேன் ஏரில் கொண்டு போய் காமிச்சு இதை வந்து நல்லா கூல் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அரைக்கிறதுக்கு மிக்சியில் வந்து போடுறப்ப சூடு இல்லாமல் இருக்கும். கைஸ் இப்போ பாருங்கள், டேடி வந்து தேங்காய் துருவிட்டு இருக்கிறாங்க. கைஸ் இப்போ வந்து நல்லா கோல்டன் கலரில் எடுத்துகிட்டு போய் ஆற வைக்க போகிறோம் ஃபேன் காற்றுல. அது அந்த ஃபேன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஃபேன் காற்று கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமேல் நாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கீ ஆட் பண்ணிக்கலாம். அதே செஞ்ச பேனில் தான் அதுதான் செய்யணும். நம்ம எடுத்துருக்க கீ பேர் வந்து உதயகிருஷ்ணா. அசல்னே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நெய் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்களோ அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, எண்ணெய் மாதிரி இருக்கிறவங்க மாதிரி. இப்போ நம்ம வந்து ஆனியனும் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறோம், கார்லிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமையல் ஃபுல்லாக டைரக்ட் எங்கள் டேடி தான். இப்போ வந்து டொமேட்டோ, அப்புறம் வந்து லைட்டாக ஒரு 2 கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிரண்டையை போட்டுக்கலாம். கைஸ் இப்போ நம்ம வந்து இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைக்கலாம்.
காய்ச்சி இப்போ அரைக்க போகிறோம். பண்ணலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நாங்கள் போய் வைக்கலாம். தேங்காய் அலசி இப்போ துண்டு துண்டாக போட்டிருக்க தேங்காய் எதிரே போட்டு நம்ம அரைக்கணும். தேவையான உப்பு. வாங்க இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுக்கலாம். தேங்காய் போட்டு இது நல்லா வறுத்தாச்சு. இது நம்ம வந்து ஆற வச்சு அந்த இப்போ தேங்காய் போட்டு அரைச்சோம்னா அதுவும் இதுவும் போட்டு அரைக்கணும் நல்லா. அப்புறம் லைட்டாக பிஞ்சாக புளி சேர்த்துக்கணும். இது அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் இருக்கு. நம்ம எடுத்து அதில் போடணும். கைஸ் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதுக்கு நம்ம வந்து என்ன இதுக்கு நம்ம சாப்பிட்றது வந்து கேரளா ரைஸ். இங்கே பாருங்கள் கேரளா ரைஸ் தான் நம்ம அதோட வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ வாங்க எப்படி சாப்பிட்றது. உங்களுக்கு வீடியோ பிடிக்குது, உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க. அப்புறம் தான் நாங்கள் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பாய்.